சுந்தரகாண்டம் இது ராமாயணம் அப்படிங்கிற ஒரு இதிகாசத்தோட முக்கியமான பகுதி. ராமர் தனது மனைவியான சீதையை தேடி வருந்திட்டு இருப்பாங்க. சீதையை ராவணன் இலங்கைக்கு கடத்திட்டு போயிருப்பாங்க. அப்பதான் ஹனுமனோட நட்பு ராமருக்கு கிடைக்கும். ஹனுமான் இவருக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குட்டியா பதும மாரி மாறவும் முடியும், பெரிய உருவமா அவரை மாத்திக்கவும் முடியும், காத்தை விட வேகமாக பறக்கவும் முடியும் ஹனுமானுக்கு. சீதையை தேடி ஹனுமான் இலங்கைக்கு பறந்து போகிறாங்க. அப்போ கடலுக்குள்ளே இருந்து மைனாக பர்வத மலை மேலே எழும்பி வந்தது. ஆனால் ஓய்வெடுக்க மாட்டேன்னு ஹனுமான் விரைந்து போயிட்டாங்க. திடீரென சுரசா அப்படிங்கிற ராட்சச பாம்பு வந்தது. பதுமை போல சுருங்கி அந்த ராட்சச பாம்புகிட்ட இருந்து வெளியே வந்தாங்க. பிறகு சிம்ஹிகை அப்படிங்கிற நிழலை பிடிச்சி மனுஷங்களை விழுகிற அரக்கி கிட்ட இருந்து அவங்க சண்டை போட்டு அவங்கள்ட்டேருந்து வெளியே வந்தாங்க. இலங்கை அற்புதமான ஒரு பெரிய பிரம்மாண்டமான நகரமாக இருந்துச்சு. அங்கே லங்கையை காவல் காக்கிற லங்கினி இருந்தாங்க. அவங்கள்ட்ட சண்டை போட்டு இடது கையால் அடித்து லங்கைக்குள்ளே போகிறாங்க. லங்கை பார்க்க மிகவும் அற்புதமான பிரம்மாண்டமான நகரமாக இருந்துச்சு. அங்கே சீதையை ஃபுல்லாக தேடுறாங்க. எங்கே பார்த்தாலும் சீதையை காணும். ஒரு அசோக வனத்தில் சீதா சோகமாக உட்காந்துருந்தாங்க. இவங்க தான் சீதான்னு கண்டுபிடிச்சிட்டு கிட்டக்க போனாங்க ஹனுமான். ஜெய் ஸ்ரீராம், நான் ராமதூதன், நான் உங்களை அழைச்சிட்டு போகிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன்னு சொல்லி ஹனுமான் சீதை கிட்ட சொல்கிறாங்க. நீ ராமதூதன்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சீதை கேட்குறாங்க. சீதை கேட்டதுனால ராமரோட மோதிரத்தை எடுத்து ஹனுமான் காமிக்கிறாங்க. ராமர் வந்து ராவணனை அழித்து விட்டு என்னை அழைத்து செல்வதே சரியாக இருக்கும், ராமருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ராமர்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி ஹனுமான் அனுப்புகிறாங்க. ஹனுமான் அசோகவனத்தை பார்க்குறாங்க. இந்த ராவணனை அழிச்சிட்டு போகணுங்கிறதுக்காண்டி அங்கே இருக்க வனத்தையே அழிக்கிறாங்க. ராவணன் அசுரர்களை அனுப்பி ஹனுமானை பிடிக்க சொல்கிறாங்க. ஹனுமான் பிடிச்சி தர்பாருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் ராமதூதனாக வந்திருக்கேன், நிச்சயம் ராமர் வருவார், சீதையை நீ விட்டுருன்னு சொல்லி ஹனுமான் சொல்கிறாங்க. பிரம்மாஸ்திரத்தை வச்சு ஹனுமானை கட்டுறாங்க. அதுலேருந்து ஹனுமான் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ராமர் கண்டிப்பாக வருவாங்க, இங்கே வந்து சீதையை அழைச்சிட்டு போவாங்க ராவணனை பார்த்து சொல்கிறாங்க. ராவணன் இந்த வானரன் வாளில் நெருப்பை பற்ற வச்சு விடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹனுமான் அந்த வாளில் வச்ச நெருப்பை வச்சே இலங்கை முழுவதுமே அந்த நெருப்பை பரப்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த நெருப்பை கடலில் வச்சு அணைச்சிட்டு கடலை தாண்டி ராமரை பார்க்க பறந்து போகிறாங்க. ராமரை பார்த்து ஒரே வார்த்தை, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட சொல்கிறாங்க. ராமர் கேட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. தைரியம் இருந்தால் எந்த கடினத்தையும் கடக்கலாம்.